இந்தியன் அது அன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த படம் பேசப்பட்ட படம். இன்னைக்கு லஞ்சம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு பெருசா தெரிஞ்சிச்சு. அரசியல்வாதி லஞ்சத்தை பத்தி பேசிக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல்வாதி லஞ்சத்தை பத்தி பேசுறது இல்லையே. லஞ்சத்தை தாண்டி நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப நீங்க அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு கதையை அதே ஒரு கேரக்டரை போட்டு அதே மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு படத்தை கொண்டு போறீங்க அப்படின்னா அது எப்படி அந்த படம் சுவாரஸ்யமா இருக்கும். ரெண்டாவது பார்ட் 2 படங்கள் பெருசா போறதும் கிடையாது. ஒரு சில படங்களை தவிர பெரும்பாலான படங்கள் பார்ட் 2 படங்கள் ஃபெயிலியரா தான் போயிட்டு இருக்கு. ஒரு சில படங்களை தவிர அப்படிங்கும்போது ஒரு ஃபெயிலியர் ஃபார்முலாவா இருந்தாலும் கூட தொடர்ந்து இவர்கள் செய்யறது சினிமாவுக்கு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தீங்கு. அதனாலதான் ரீ ரிலீஸ் பண்ற படங்களுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போய் கண்டிப்பா ரீ ரிலீஸ் படங்கள் தான் ஓடுது. அதர் லாங்குவேஜ் படங்கள் தான் ஓடுது. அதே பங்களா, அதே பேய், அதே கிரௌடு. ஆடியன்ஸ் எத்தனை தடவை அந்த பேயை பார்ப்பான். பேயை பார்த்தா நீ சிரிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா பேயை எல்லா டைமென்ஷன்லையும் காமிச்சாங்க. அப்படிங்கும் போது இது ஒரு கற்பனை வறட்சி தான் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. இந்த இந்தியன் 2 எடுத்திருக்கிற இந்தியன் 2 கமல் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், லைக்கா மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், அனிருத் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், பெரிய பட்ஜெட்ல ஒரு புது கதையை பண்ணிட்டு போங்கன்ற. எதுக்கு பண்ண போறீங்க? அரண்மனை 4 பண்ண போறான்னு சொல்றாங்க. அதே டீம் வச்சு இன்னொரு கதை ட்ரை பண்ணிட்டு போங்கன்ற. தமிழ் படங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணதே கிடையாது. பெரும்பாலான படங்கள் வெளிநாட்டில் தான். அதாவது உலக மேப்பை எடுத்துக்கிட்டு எங்கெங்க போகணுமோ எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துறாங்க தமிழ் சினிமாவில் நடிகர் ஆட்கள். அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி ஆக்கி வச்சுட்டாங்க. படத்தையும் காஸ்ட்லி ஆக்கிட்டு, படம் பார்க்கறதையும் காஸ்ட்லி ஆக்கிட்டு, தியேட்டருக்கு வர்றதையும் காஸ்ட்லி ஆக்கிட்டு, தயாரிப்படம் லாஸ் ஆக்கிட்டாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்ட் 2 மூவிஸ், சீக்வல் மூவிஸ் இப்போ தமிழ் சினிமாவில் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்காங்க. அது வெற்றி பெறுதோ இல்லையோ, ஆனால் அதுக்கான இப்போ கண்டினியூவாக இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? காரணம் கற்பனை வளம் வத்தி போச்சுன்னு தான் அர்த்தம். பார்ட் 2 படங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை நம்ம படம் பண்ணுறோம், ஒரு பெரிய நாவலை படம் பண்ணுறோம் அப்படின்னா அது இப்போ லென்த்தியாக இருக்கும். பொன்னியின் செல்வன் பண்ணுறாங்கன்னா பொன்னியின் செல்வனில் பார்ட் 2 பார்ட் 3 எடுத்தால் தான் அந்த ஃபுல் கதையை சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் பார்ட் 2 எடுக்கலாம். ஒரு பேய் படத்தை எத்தனை பேய், அதை ஒரு பேயை மஞ்சள் கலரில் காட்டுறீங்க, ஒரு பேயை பச்சை கலரில் காட்டுறீங்க, அதே வீடு அதே பேய், கலர் மட்டும் மாறுது. அப்படிங்கும் போது அங்கே ஒரு கற்பனை வறட்சி ஏற்படுது இல்லையா. ரெண்டாவது பார்ட் 2 படங்கள் பெருசாக போகிறதும் கிடையாது. ஒரு சில படங்களை தவிர பெரும்பாலான படங்கள் பார்ட் 2 படங்கள் ஃபெயிலியராக தான் போயிட்டுருக்கு. ஒரு சில படங்களை தவிர அப்படிங்கும்போது இது ஒரு ஃபெயிலியர் ஃபார்முலாவாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இவர்கள் செய்கிறது சினிமாவுக்கு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தீங்கு. இப்போ ஒன்று நீங்கள் ஒரு பார்ட் 2 படத்துக்கு பதிலாக ஒரு புது கதையை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஜானரில் ஒரு படம் கிடைக்கும். ஆடியன்ஸுக்கு ஒரு புது விருந்தாக இருக்கும். ஒரு புது டெக்னீஷியன் வருவார், ஒரு புது கதையாசிரியர் உள்ள வருவார். அப்போ இது எல்லாமே தன்னுடைய கைவசம் வச்சுக்கணுங்கிறது இது ஒரு கற்பனை வளத்தை, கற்பனை வறட்சியை காட்டுங்கிறது தான் முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சீக்வல் மூவிஸ் எடுக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ தான் வடச்சென்னை 2 வரும், எப்போ இந்த மெட்ராஸ் 2 வரும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கிறதுனால தானே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அந்த படம் ஓடி இருக்கணும்ல. இந்திரன் எடுத்தாங்க 2.0 போல். பாகுபலி எடுத்தாங்கன்னா பாகுபலி 2 நல்லா இருந்துச்சு. பாகுபலியை காட்டிலும் பாகுபலி 2 ஒரு இருக்குது. அது நம்ம சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான். இப்போ இந்தியன் எடுத்திருக்காங்கன்னா இந்தியன் 2 நீங்கள் எடுத்துருக்காங்க. இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா அதை பற்றின விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. இந்தியன் அது அன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த படம் பேசப்பட்ட படம். அன்றைக்கி லஞ்சம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு பெருசாக தெரிஞ்சிச்சு. அரசியல்வாதி லஞ்சத்தை பற்றி பேசிக்கிறாங்க. இன்றைக்கி அரசியல்வாதி லஞ்சத்தை பற்றி பேசுறது இல்லையே. லஞ்சம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக போச்சு. அது பெரிய ஒரு தவறான விஷயம் வந்தாலும் கூட லஞ்சம்ங்கிறது இன்றைக்கி ஒரு காமனான ஒரு விஷயம். எங்கே போனால் லஞ்சம் கொடுக்குறது பெருசாக இருக்குது. லஞ்சத்தை தாண்டி நீங்கள் நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு கதையை அதே ஒரு கேரக்டரை போட்டு அதே மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு படத்தை கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது எப்படி அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கற்பனை வறட்சினால தான் சீக்வல் மூவிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அதனால தான் ரீ ரிலீஸ் பண்ணுற படங்களுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் கண்டிப்பாக ரீ ரிலீஸ் படங்கள் தான் ஓடுது. அதர் லாங்குவேஜ் படங்கள் தான் ஓடுது. இப்போ ஏன் இங்கே மலையாள படங்கள் பார்ட் 2 படங்கள் எடுக்காமல் இருக்கிறாங்க? தெலுங்கு படங்கள் ஏன் பெருசாக பார்ட் 2 படங்கள் எடுக்காமல் இருக்கு? ஒரு சில படங்கள் தவிர பெருசாக எடுக்காமல் இருக்காங்க. அவங்கள வேறு கதைகள் ட்ரை பண்ணுறாங்க. இன்னைக்கு காலத்துக்கு என்ன தேவை அதை பார்க்கணும்ல. நீங்கள் எதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை ரீமேக் பண்ணுறீங்க? 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை பார்ட் 2 எடுக்கிறீங்க. இன்றைக்கி உள்ள காலத்துக்கு இன்றைக்கி உள்ள சம்பவங்களை, இன்றைக்கி உள்ள பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு கதை இருக்குது. இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு. மனித உணர்வுகள் மாறிப்போச்சு, காதல் மாறிப்போச்சு, வாழ்வியல் முறை மாறிப்போச்சு. எவன் இன்றைக்கி 10 மணிக்கு படுக்கிறான்? குறைஞ்சது 12 மணிக்கு தான் படுக்கிறாங்க. எவன் காதல் வச்சு தற்கொலை பண்ணிக்கிறான்? இப்போ எல்லாம் இல்லை. மனித உணர்வுகள் மாறிப்போச்சு, கலாச்சாரம் மாறிப்போச்சு, பண்பாடு மாறிப்போச்சு. நீங்கள் அதை பிரதிபலிக்கக்கூடிய படங்கள் எடுக்கணும். அதுதான் பிரதிபலிக்கிற மாதிரி படம் எடுத்துறாரு. லவ் டு வேணும் ஒரு படம் எடுத்தாரு. இன்றைக்கி என்ன காதல் இருக்கோ அதுதான் படத்தில் பண்ணுறாரு. நீங்கள் அந்த காலத்தில் மாதிரி திருப்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேய் இப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அந்த பேய் கொஞ்சம் குண்டா வேறு டைமென்ஷனில் வருது அப்படிங்கிறது மாதிரி எப்படி இந்த படங்கள்லாம் ஒட்டும்? யதார்த்தத்தை மீறி இருக்காதா? ஒரு செயற்கைத்தனமாக இருக்காதா? அப்படிங்கும்போது அது எப்படி இந்த இண்டஸ்ட்ரி வளரும்? நீங்கள் இந்த இந்தியன் 2 எடுத்துருக்கீங்கன்னா இந்தியன் 2 கமல் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், லைக்கா மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், அனிருத் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, பெரிய பட்ஜெட்டில் ஒரு புது கதையை பண்ணிட்டு போங்கன்ற. எதுக்கு பண்ண போகிறீங்க? அரண்மனை 4 பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அதே டீமை வச்சு இன்னொரு கதையை ட்ரை பண்ணிட்டு போங்கன்ற.
ஒரு கதை உள்ளே வரும், புதுசாக ஒரு டைமென்ஷன் வரும். அதே பங்களா, அதே பேய், அதே க்ரௌடு. ஆடியன்ஸ் எத்தனை தடவை அந்த பேயை பார்ப்பான்? பேயை பார்த்தா நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் தமிழ்நாட்டில். ஏன்னா பேயை எல்லா டைமென்ஷன்லையும் காமிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஒரு கற்பனை வறட்சி தான் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஃபார்மெட் வந்து பெருசாக இருக்காது. இது தயாரிப்பாளருக்கு தான் பெரிய பாதிப்பை கொண்டு வரும். பணம் போடுறது அவர் தான். ஒரு இயக்குனர் அந்த படம் எடுப்பார், இந்த படம் ஓடலன்னா இன்னொரு படத்துக்கு போயிடுவார், நடிகர் இன்னொரு படத்துக்கு போயிடுவார். இவர் நம்பி பணம் முதலீடு பண்ணுறாருல, குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன படம் எடுக்கிறதுனால 10 கோடி ரூபா ஆகும். அந்த 10 கோடி ரூபா போச்சுன்னா யாருக்கு வரும்? தயாரிப்பாளர் திருப்பி படம் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு தயாரிப்பாளர் திட்டமிட்டு நீங்கள் அழிக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் ஏன் செய்கிறீங்க? சினிமாவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய தீங்காக தான் பார்க்குறேன். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. அப்போ அதுக்கான காரணங்கள் என்ன சார்? இந்த மாதிரி படங்கள் தான் தமிழில் ஒரே மாதிரியான படங்கள், ஒரே ஜானலில் படங்கள். இப்போ ஒரு பெரிய ஹீரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படத்தை ஓப்பனிங் சாங்கை சமீபத்தில் வந்து ஒரு 10 படத்துடைய ஓப்பனிங் சாங் எடுத்துகிட்டு மியூட் பண்ணிட்டு எந்த சாங் எதில் வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ரௌடாக இருக்கும், அதே மாதிரி பார் செட்டப்பில் இருக்கும், அதே மாதிரி டான்ஸ் ஆடுவார். நீங்கள் ஒரு 10 படத்தினுடைய சாங்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எடுத்து, இல்லை ஒரு 5 படத்தினுடைய சாங் ஓப்பனிங் சாங் எடுத்து நீங்கள் எந்த ஒரு டான்ஸை வந்து எந்த பாட்டுக்கு வேணாலும் சிங் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன் படம் எடுக்கிற அவங்களுக்கும் சலிக்க மாட்டேங்குது, நடிக்கிற அவங்களுக்கும் சலிக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற ஆடியன்ஸ் எப்படி அதை உட்காந்து பார்ப்பாங்க? இது வந்து நீங்கள் தெரிஞ்சே ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாக வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், கதைகள் ஏகப்பட்டது. இன்றைக்கி உதவி இயக்குனராக கூடியவர்கள்ட்ட ஏகப்பட்ட கதைகள் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம சமூகத்தை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய கதைகளை பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி அதே கேங்ஸ்டாரு, அதே தாதாவை மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக காட்டுறீங்க. ஹெலிகாப்டரில் வர்றாரு, பட் எங்கேயாவது ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாரு, அதை மட்டும் மாறி காட்டுறீங்க. மட்டும் அதே கதை தான். அப்படிங்கும் போது இது எவ்வளோ நாளைக்கு இதை வச்சு நீங்கள் கொண்டு போவீங்க? இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படம் ஓடிச்சு, பிரேமலு மாதிரி படங்கள் ஓடிச்சுன்னா வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட். அந்த மாதிரி வித்தியாசத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் உலக சினிமாக்களே இன்றைக்கி எல்லாமே நம்ம உள்ளங்கையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நீங்கள் திருப்பி அதே மாவை அரைச்சிங்கன்னா எப்படி ஓடு படம்? ஆடியன்ஸ் எப்படி திருப்பி தேட்டருக்கு வருவாங்க? தேட்டருக்கு வர்றது குறைஞ்சி போச்சு, தமிழ் படங்கள் பார்க்குறது குறைஞ்சி போச்சு, ரீரிலீஸ் படங்கள்லாம் தமிழில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற போது ஏற்கனவே டிவி சேனல்ஸில் ரீரிலீஸ் படம் போடுறாங்க, அதையும் மீறி தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு வறட்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோக்கு டேட் கிடச்சா போதும், என்னமோ படம் பண்ணுங்கள், எங்கே ஒரு ஹீரோ டேட்னா ஒரு மினிமம் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, சேஃப்டியாக நம்ம வந்துடுவோம், நம்ம புது படம் புது கதைகள் ரிஸ்க் எடுக்க வேணான்றாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரிதான். ஏன்னா பணம் போடக்கூடியவர்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு தொழில் பண்ணுறோம், 10 கோடி ரூபா போட்டோம், 1 கோடி ரூபா கிடச்சா கூட போதும்பா, ஆனால் ஒரு சேஃப்டியாக ஒரு ஹீரோ வச்சு பண்ணுவோம், இந்த ஹீரோ வச்சு பண்ணால் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன், ஒரு புது கதையை ட்ரை பண்ண போகிறேன்னு எந்த தயாரிப்பாளரும் வந்து இறங்குவோம். அது ஒரு சில பேர் பண்ணாலும் கூட அவங்களால திருப்பி தேட்டர் வரைக்கும் கொண்டு போக முடியல. ஒரு புது தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணுறாரு, 5 கோடி ரூபா 6 கோடி ரூபாவில் படம் பண்ணுறாருன்னா அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு, அது அவரால் மார்க்கெட் பண்ண முடியல. இன்றைக்கி எல்லாம் மார்க்கெட்டிங் வந்து கார்பரேட் ஆயிடுச்சு, தேட்டர் கார்பரேட் ஆயிடுச்சு. நீங்கள் படம் பார்க்க போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முந்தையெல்லாம் தேட்டருக்கு போவோம், எந்த படம் ஓடுதோ காசை வாங்கி உள்ளே போய் படம் பார்ப்போம், இல்லாட்டி எந்திரிச்சு வந்துடுவோம். இன்றைக்கி படம் பார்க்க போகிறதே ஒரு ஆஃப் டே ப்ராசஸாக இருக்குது. முதல்ல என்னென்ன படம் போட்டிருக்கான்னு பார்க்கணும், அதை ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும், அப்புறம் போய் பார்க்கிங்க்கு 100 ரூபா கொடுக்கணும், பாப்கார்னுக்கு 100 ரூபா கொடுக்கணும், டிக்கெட் 150 ரூபா கொடுக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது படம் போகிறது. படம் பார்க்குறதே இன்றைக்கி ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு பார்க்க வேண்டியதாகி போச்சு. அப்படிங்கும்போது அதை காஸ்ட்லியாக்கி வச்சுருக்கீங்க. அப்போ எப்படி தேட்டருக்குள்ளே வருவான்? தேட்டருக்குள்ளே வர்றதில்ல. அதையும் தாண்டி உள்ளே போனால் நீங்கள் எந்த மாதிரி அரைச்சமாவை அரைச்சி மூஞ்சியில் ஊற்றுறீங்க திருப்பி. அப்படிங்கும் போது படம் எப்படி ஓடும்? இண்டஸ்ட்ரி வந்து ஒரு தவறான பாதைக்கு அழைச்சி கொண்டு போகிறாங்க. ஒரு 10-20 ஒரு 5-6 நடிகர்களுடைய கையில் சினிமா மாட்டியிருக்கு. அவர்கள் திருப்பி அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான ரீமேக் படங்கள், பார்ட் 2 படங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது மக்கள் பெருசாக கொஞ்சம் நாளாக ரசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னா, இதை நம்பி படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அடுத்த படம் பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணுறாரு, அதில் ஒர்க் பண்ணுற 4 லட்சம் தேட்டர் இருக்காங்க அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் இன்னொரு படம் பண்ணுவார், அதை அந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் போய் பண்ணலாம். அந்த ஒரு படத்தோட தயாரிப்பாளர் ஓடி போயிட்டாருன்னா அப்புறம் எப்படி படம் பண்ணுவார்? அப்போ இது வந்து அவர்கள் சினிமாவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய தீங்கை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவரோட ரொம்ப சேஃப்டியான ஒரு கேமாக இருக்குது நமக்கு. அப்படிங்கிறதுனால தயாரிப்பாளரும் ஆர்டிஸ்ட் டேட் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டுருக்காங்க. இது போகிற காலத்தில் எதில் போய் முடிய போகுதுங்கிறது தெரியும். சார், இப்போ நீங்கள் கற்பனை வளம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து சின்ன படங்களாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ புது இயக்குனர்கள்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு 3 படம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும், நல்லா இருந்தால் தான் அதை விட ஒரு வாரம் ஓடுறதே இப்போலாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வாரத்துக்கு 3-4 படங்கள் வர்றப்போ எப்படி நீங்கள் கற்பனை வளம் கம்மியாகிருச்சுன்னு சொல்ல முடியும்? இல்லை, வருது. ஆனால் வந்து அதை நீங்கள் பெரிய படமாக ஆக்குறது யார்கிட்ட கையில் இருக்குது? இப்போ டாடா போன வருஷம் வந்துச்சு, குட் நைட் படம் வந்துச்சு, இந்த படங்கள்லாம் ஓடிச்சே, மக்கள் ரசிச்சாங்கல்ல. அப்போ கற்பனை வளம் வத்தி போச்சுன்னு நான் சொல்ல. பெரிய இயக்குனர்கள் அந்த மாதிரியான இடங்களுக்கு போக மாட்டேங்கிறாங்க. மஞ்சுமல் பாய்ஸை காட்டு 100 மடங்கு கதை உள்ள இயக்குனர்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க.
அவங்களுக்கு வாய்ப்புகள் சரியாக கிடைக்கல. பெரிய தயாரிப்பாளர்களோ பெரிய நடிகர்களோ அவங்களை பயன்படுத்திக்கல. அதனால தான் இந்த மாதிரியான இப்போ ஒரு சில தயாரிப்பாளர்கள் ஒரு சில டைரக்டர் திருப்பி அவர்களே வச்சு படம் பண்ணுறாங்க. இப்போ மஞ்சுமல் பாய்ஸை காட்டி நிறைய கதைகள் உள்ள இயக்குநர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவர்களுக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்குதுன்னா நடிகர்கள் ரீச் பண்ண முடியல. இப்போ நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன்னா ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல தயாரிப்பாளர் அந்த நடிகர்கிட்ட சொல்லிட்டு வாங்கன்றார். நடிகர் அவருக்கு 45-50 வயசு இருக்காரு, நான் சொல்கிற கதை அவருக்கு செட் ஆகாது, அப்போ நீ நிராகரிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட டேரக்டரை வச்சு ஒரு 10 டேரக்டர் இருக்காங்க, அவங்கள வச்சு ஓப்பனிங் இந்த மாதிரி சாங்கு வெளிநாட்டில் 15 நாள் ஷூட் பண்ணுறோம், அந்த நாட்டில் 20 நாள் ஷூட் பண்ணுறோம். தமிழ் படங்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணுறதே கிடையாது. பெரும்பாலான படங்கள் வெளிநாட்டில் தான். அந்த ஒரு அதாவது உலக மேப்பை எடுத்துக்கிட்டு எங்கெங்கே போகணுமோ எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துடுறாங்க தமிழ் சினிமாவில் ஆட்கள். அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி ஆக்கி வச்சுட்டாங்க. படத்தையும் காஸ்ட்லி ஆக்கிட்டு, படம் பார்க்குறதையும் காஸ்ட்லி ஆக்கிட்டு, தியேட்டருக்கு வர்றதையும் காஸ்ட்லி ஆக்கிட்டு, தயாரிப்பெல்லாம் லாஸ் ஆக்கிட்டுறாங்க. ஓடிடி ரிலீஸ் வேறு இப்போது ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு சார். ஏன்னா எல்லா படங்களும் ஓடிடிலே பார்க்குறதுனால மேபி அப்படி இருக்கலாம். அப்படின்னாலுமே அங்கே ஹிட்டாக அங்கே நல்ல ஓடிடி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு காம்படேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஓடிடி அவன் 1000 ரூபா 2000 கட்டினா போதும், எவ்வளோ படம்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கே அவங்க உங்கள் டேபிளே கொடுக்குறான். நீங்கள் அவனுக்கு காம்படேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேட்டர் என்ன பண்ணுறீங்க? தேட்டர் காஸ்ட்லி ஆக்கிட்டீங்கல்ல, அதனால தான் நான் ஓடிடி போகிறேன். இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு போனால் 1500 ஆகும். 1500 கட்டினா நான் ஒரு மாதம் முழுக்க வேணுங்கிற படத்தை பார்த்துக்கலாம் இல்லையா? இன்றைக்கி டெக்னாலஜி டிவி நல்லா குவாலிட்டியான டிவி வந்துருச்சு, குவாலிட்டியான சவுண்ட் சிஸ்டத்தோட வீட்டில் உட்காந்து கேட்குறோம். படம் பிடிக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் நீங்கள் தேட்டருக்கு போகிறத காஸ்ட்லி ஆக்கிட்டீங்களே, பார்க்கிங் காஸ்ட்லி ஆகிட்டீங்க, பாப்கார்ன் காஸ்ட்லி ஆகிட்டீங்க, டிக்கெட் காஸ்ட்லி ஆகிட்டீங்க. 4 பேர் போனால் ஆஃப் டே லீவ் போட்டு போக வேண்டியதாக இருக்குது, 4 பேர் போனால் 1000 ரூபா ஆயிடுது. அப்படிங்கும் போது நீங்கள் அவங்க காம்படிஷன் ஃப்ரீயாக டிமாண்ட் பண்ணுறப்ப நீங்களும் அதுக்கு போட்டி போடணும்ல. அவன் 1000 ரூபாய்க்கு ஒரு மாதம் பூரா படம் பார்க்கலான்றான். நீங்கள் 1000 ரூபா கொடுத்து ஒரு 4 பேர் தான் படம் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அந்த காம்படிஷனை கூட்டுறதை யார் விட்டா? தயாரிப்பாளர் படம் பண்ண தான் முடியும். அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், தேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும். நீங்கள் எல்லா சின்ன தேட்டர் சந்து பந்தில் இருக்கக்கூடிய தேட்டர்லாம் கார்பரேட் தேட்டர் ஆயிடுச்சு. 30 ரூபா கொடுத்து பார்த்துட்டு இருந்த சினிமா தேட்டர் இன்றைக்கி 150 ரூபா கொடுத்து பார்க்க வேண்டியாச்சு. சின்ன தேட்டராக இருக்குது, அது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு 2 ஏசியை போட்டு டிடிஹெச்ன்றான், 5.7 3.7 150 ரூபா 200 ரூபான்னு கார்பரேட் தேட்டர் ஆயிடுச்சு, மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது சாமானியங்கள் தேட்டருக்கு போகிறல. நீங்கள் பி கிளாஸ் ஏ கிளாஸ் ஓகே, சி கிளாஸ் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எப்படி தேட்டருக்கு போவான்? கிராமத்தில் கூட இன்றைக்கி கார்பரேட் தேட்டர் ஆயிடுச்சு, கிராமத்தில் கூட மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. எப்படி போவான்? எப்படி ஆன்லைனில் உட்காந்து டிக்கெட் புக் பண்ணி படம் பார்ப்பானா? அப்படிங்கும்போது இது அவங்க ஓடிடி ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி. அதுக்கு நீங்கள் காம்படிஷன் என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு என்ன நீங்கள் போட்டியை ஏற்படுத்துனீங்க? ஏன் நீங்கள் ஓடிடிக்கு போகாமல் நீங்கள் தடுக்கலை? இதெல்லாம் யார் மேலே தப்பு? தியேட்டர் மேலே தான் தப்பு. சார், தகவல் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.